கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 206ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் ஜீவனோடு இருப்பதே கர்த்தர் தருகிற கிருபை பாக்கியம் என்று வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பாருங்கள், பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடி அழித்து போட்டார். பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்து கொள்ளாத அந்நிய தேவர்களை பின்பற்றினவர்களை கர்த்தர் அழித்து போட்டார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம். ஆனால் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து மீண்டுமாக உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனோடு இருக்க கிருபை செய்திருக்கிறார். அவர் தந்த இந்த ஜீவனை கொண்டு அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் நடக்க கடவோம். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பேச்சிலும், எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நாம் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். அதற்காகத்தான் தமது சுவாசத்தை தந்து நமக்கு ஜீவனோடு இருக்கும்படியான வாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் இதை இருதயத்திலும் சிந்தையிலும் வைத்து நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய கடவோம். அப்பொழுது கர்த்தர் நம் மூலமாய் மகிமை அடைவார். இப்பொழுது இந்த நிச்சயத்தோடு, அதாவது நாம் வாழ்ந்திருப்பது தேவ கிருபை என்ற நிச்சயத்தோடு விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்நாளிலே நீர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த விதமான ஆசீர்வாதம் நாங்கள் கேட்பதை காட்டினோம் ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிமிஷத்திலே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பாக்கியமே பெரிய பாக்கியம். ஜீவனோடு இருந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை, தயவை, இரக்கத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த வியாதியோ பலவீனமோ எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும், கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஜீவ சுக பலன் தந்து ஆசீர்வாதத்துக்காகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் வியாதியை உங்களிடத்து விலக்குவார். God bless you.